புருட்டோட எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க புருட்டோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 5 எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து இந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம புருட்டோ கேட்கறான், என்னாச்சு செஞ்சு எதுக்காக உங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சீனியர் செஞ்சு பார்த்தீங்கன்னா சுய நினைவிலே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமா நிற்கிறாரு. நம்ம சிக்கடா என்ன பண்றான்னா நம்ம புருட்டோ தலையை அடிச்சு நேற்று பண்ணதுக்கு சாரி கேள்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க சீனியர் செஞ்சு சொல்றாரு, நீங்க மன்னிப்பு கேட்கலாம் அவசியமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசி பாடம் எடுக்க போறேன். அதோட பார்த்தீங்கன்னா நீங்க 3 பேருமே சாவ போறீங்கன்ற அவரோட மூஞ்சில பிளட் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சைட்ஸ் இறக்கி விடுறாரு. நம்ம புருட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாக்கு. என்னடா நம்ம சீனியர் செஞ்சு இப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம மிக்சிக்கு அவரோட குணம் எடுத்து அட்டாக் பண்றான். ஆனா அது ஒரு மேல படவே இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிலந்தி வலை மாதிரி ஒரு பின்னி வச்சிருக்காரு. அதுல போய் இடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம புருட்டோக்கும் அந்த ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆன் ஆயிடுச்சு. நம்ம புருட்டோக்கு அந்த கண்ணு ஆனா அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு தெரியும்ல. அதே மாதிரி தான் நம்ம சீனியர் சென்சே மேல அந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கு. நம்ம புருட்டோ கண்டுபிடிச்சிட்டான். நம்ம சீனியர் சென்சே கோமா சொல்றாரு, நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறேன். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா இல்ல. அதனால பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்க 3 பேர் கதையுமே இங்கனக்குள்ளேயே முடிக்க போறேன்னு சொல்லி கோமா சொல்றாரு. நம்ம சீனியர் சென்சே ஏகப்பட்ட இன்சைட்ஸ் இறக்கி அது ஒவ்வொன்றும் மரத்தெல்லாம் அரிச்சுக்கிட்டே போகுது. அதோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா தான் இருக்கு. நம்ம புருட்டோ சொல்றான், இதுக்கு மேல நம்ம ஓடக்கூடாது, நம்மளும் பாத்தீங்கன்னா போராடணும். நம்ம புருட்டோ இப்படி சொல்ல நம்ம சீனியர் செஞ்சு சிரிக்கிறாரு. நீங்க 3 பேர் சேர்ந்து என்னைய அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட இன்சைட் வச்சு அட்டாக் பண்றாரு. நம்ம சிக்கடா நெக்ஸ்ட் ஒரு பிளான் போறோம், அவரோட ஷேடோ பர்சன் வச்சு அட்டாக் பண்ணலாம்னு. ஆனா அது சீனியர் சென்சுக்கு எதிராக வேலை செய்யவே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா புருட்டோ அந்த இன்சைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது. நம்ம புருட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே கீழே எல்லாம் விழுந்துறான். புருட்டோட சக்கரவனா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மிக்சிக்கு மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம சீனியர் செஞ்சு சொல்றாரு, நான் அவங்க 3 பேருக்கு பாடம் எடுக்க போறது இல்ல, அவங்க 3 பேர் கதை இங்கனக்குள்ளே போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிக்சிக்கு ரொம்ப கோவமாயிட்டான். கோவமாயிட்டு வின்ஸ்டைல் இம்மென்ஸ் பிரேக் த்ரூன்னு ஒரு ஜுட்ஸோ பண்றான் பாருங்க. ஒரு மாதிரி காத்து வந்து அங்க இருக்க எல்லா இன்சைட்டையும் அடிச்சு தள்ளிடுது. புருட்டோ கிட்ட எல்லா சக்கரம் காலியானால புருட்டோ அங்கேயே மேலந்துட்டான். அப்புறம் மிக்சிக்கு அவனோட கையை வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா புருட்டோ காப்பாத்துறான். அந்த கை வந்து பாத்தீங்கன்னா லப்பர் மாதிரி அப்படியே மேல வருது. நம்ம சிக்கடா பாக்குறான், யாரா அவன் முன்ன என்னென்னலாம் செய்ய போறான் அப்படின்னு. 3 பசங்களும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. நம்ம சீனா சொல்றான், நீங்க எங்க ஒளிஞ்சாலும் என்னோட இன்சைட் உங்களை கண்டுபிடிச்சிடுன்றான். நெக்ஸ்ட் நம்ம சிக்கடா சொல்றான், எப்படி நம்ம சீனா சென்சுக்கு இது மாதிரி ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல புருட்டோட எல்லா சக்கரமும் அவரோட இன்சைட்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டாரு. இனிமேல் பாத்தீங்கன்னா புருட்டோவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். நம்ம சிக்கடா சொல்றான், இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டலிக் ஆன மாதிரி தான் இவருக்கு ஆச்சு. அவர் நம்ம திருப்பி சூரியனுக்கு கொண்டு வரலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக போராடலாம்ன்றான். அதுக்கு நம்ம சிக்கடாய் சொல்றான், அது வந்து பாத்தீங்கன்னா நடக்காத காரியம். அவர் ஜொனின் லெவலா இருக்கும் போது எங்க அப்பா அவரை பத்தி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம புருட்டோ சொல்றான், வெளியே போய் வேற ஏதாவது சென்சே கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்ல நம்ம மிக்சிக்கு சொல்றான், வெளியே போறாலும் நடக்காத விஷயம், ஏன்னா அவரோட எல்லா இன்சைட்ஸும் கார்டு ஃபுல்லா வளைச்சிருக்கு அப்படின்றான். இவங்க 3 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. டக்குனு நம்ம சிக்கடாய் பையன் ரொம்ப கோவமாயிரான். புருட்டோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னாலதான் ஒரு இது மாதிரி ஆனாரு, நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஆயிருப்பாருன்னு சொல்லி நம்ம சிக்கடாய் ரொம்ப கடுப்பா. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம ஸ்டாஃப் ரூம் காட்டுறாங்க. நம்ம ஸ்டாஃப் ரூம்ல இருக்கா சென்ஸ் தான் இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்காரு, நம்மளோட சீனோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யார்கிட்ட கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா ஆன்கோ ஒரு பால் அவர்கிட்ட கேட்கறாரு. நம்ம ஆன்கோ சொல்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதனால அங்கதான் அவர் அநேகமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம இருக்கா சென்ஸ் சொல்றாரு. அவர் நேத்தே பார்த்தீங்கன்னா சோகமா இருந்தான், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம இருக்கா சென்ஸ். அப்படியே நம்ம பசங்களை கட்டினா வேக வேகமா ஒரு புல்லுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. புருட்டு வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் உடனே பூச்சி வந்துருச்சுடா. அது என்னன்னு போய் நம்ம சிக்கடாய் பார்த்தா அது வந்து பார்த்தா ஒரு கம்பளி பூச்சி தான். அதுக்கப்புறம் நம்ம சிக்கடாய் திட்டுறான், நீ ஒரு முட்டாள் மாதிரி பண்ணாத புருட்டோ அப்படின்னு சொல்லி. புருட்டோ திருப்பி சொல்றான், அந்த பூச்சி திருப்பி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்றான். நம்ம சிக்கடா நம்ப மாட்டேங்கிறான். புருட்டோ அது மாதிரி நாட்டுட்டு இருக்கான்னு சொல்ல திரும்பி பாடுறா அப்படின்னு சொல்லி அவன் கையை தான் காட்டுறான். பார்த்தா அந்த இன்சைட்ஸ்லாம் ஏகப்பட்ட இன்சைட்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த இன்சைட்ஸ்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர் சென்ஸ் தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம புருட்டோவும் சிக்கடாய் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. நம்ம சிக்கடாய் சொல்றான், பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். புருட்டோ அவனோட குணாயை தூக்கி எறிறான். அது பேப்பர் பாம்பு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் ஆகுது. சிக்கடாய் பார்க்கறான், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனா அது பார்த்தீங்கன்னா சீனியர் சென்ஸ் கேட்கறது அது ஒர்க் ஆகவே இல்லை. நம்ம சீனியர் சொல்றான், என்னோட இன்சைட் மாதிரி உங்களோட எந்த ஜுட்ஸும் ஒர்க் ஆகாது, உங்களால முடிஞ்ச ஒண்ணே இங்க இருந்து ஓடுறதுதான், பயந்து ஓடுங்கன்றான். நெக்ஸ்ட் நம்ம சிக்கடாயும் புருட்டோவும் ஒரு மரத்து மேலவே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கரெக்டா நம்ம மிக்சிக்கு பையிலும் அந்த ஒரு இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான். நம்ம மிக்சிக்கு பையன் கேட்கறான் புருட்டோ அது உன்னால பார்க்க முடியுதுல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம புருட்டோ சொல்றான், ஆமா இதே மாதிரி தான் நம்ம பசங்களுக்கும் ஆச்சு, நம்ம கிளாஸ் பையன் மெட்டல் லீக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு, நம்ம மெட்டல் லீக் அதுக்கப்புறம் சுயநினைவு இல்லாம இது மாதிரி தான் ஆனா என்னால மட்டும் தான் பார்க்க முடியுது, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம புருட்டோ. இது எல்லாத்தையும் நம்ம புருட்டோவும் மிக்சிக்கும் அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சிக்கடாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாக்கு. என்னடா அந்த மிக்சிக்கு பையலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடாய் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம சீனா பையில இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம மிக்சிக்கு பையன் அவன் சொல்றான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசாம அந்த சீனா சென்சை போட்டு தள்ளிடலான்றான். நம்ம புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாக்கு, டேய் நம்ம ஒரு சென்சேடா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான், இல்லைன்னா அவர் நம்மள போட்டு தள்ளிடுவார்ப்பா அப்படின்றான். நம்ம சிக்கடாய்க்கெல்லாம் பயங்கரமான சாக்கு, என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு ஒரு நிமிஷம் நம்ம சிக்கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்காயிடுறான். சிக்கடாய் சொல்றான், நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம சீனியர் சென்சை ஏகப்பட்ட இன்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாரு, அதனால அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் நம்ம சிக்கடாய் சொல்றான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை படி செய்யலான்ற. அந்த பிளான் என்னன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உயிரையும் பணைய வச்சு பகட காயா இறங்கணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு நீ தான் கரெக்டா இருப்பா, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட சக்கரா இருக்கு,
ஆனால் என்கிட்டயும் புருட்டோ கிட்டையும் பார்த்தீங்கன்னா போதுமான சக்கரா இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உன்ட்ட பார்த்தீங்கன்னா புது புது வித்தியாசமான டெக்னிக்கெலாம் நீ வச்சிருக்க, அதனால பார்த்தீங்கன்னா உன்னால இந்த விஷயத்தில் கரெக்டாக செய்ய முடியுறான். அப்படியே நம்ம சிக்கடா ஒரு மாதிரி பார்க்குறான். அவனை புருட்டோ வேணா உன்னை நம்பலாம்டா, நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்றான். உடனே நம்ம புருட்டோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இருப்பேன், என்னால் சக்கரா இல்லைனாலும் என்னால் பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ண முடியும், நான் போறேன்டா அப்படின்றான் நம்ம புருட்டோ. டென்ஷனே கத்துறான். புருட்டோ உன்ட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சக்கரா இல்லை, அதனால நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான் நம்ம சிக்கடா. உடனே புருட்டோ சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரை என்னால் பணம் வைக்க முடியாது, நானே போறேன்றான். உடனே மிக்சிக்கு பையன் இல்லை புருட்டோ பரவாயில்ல நானே போறேன் அப்படின்றான் நம்ம மிக்சிக்கு பையன். நம்ம புருட்டோ மிக்சி கிட்ட வந்துட்டு உங்க உயிரெல்லாம் யாருமே பணம் வைக்க வேணாம், என் உயிரை பணம் வச்சு நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்றான். இதை கேட்ட நம்ம மிக்சிக்கு பயங்கரமான சாக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான ஒரு மாடியிலேருந்து, நீ வந்து என்னோட சூரியனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கடா சொன்ன பிளானெல்லாம் அப்படியே கேட்டுட்டு புருட்டோ பார்த்தீங்கன்னா சீனியர் சென்சர் தேடி போகிறான். அங்கே போயிட்டு சீனியர் சென்சர் இருக்க இடத்துல போயிட்டு சீனியர் சென்சர் மேலே பாருங்க நான் இங்கே தான் இருக்கேன்றான். நம்ம புருட்டோ மாசா டைலாக் சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இங்கே ஓட போகிறது இல்லை அப்படின்னு. புருட்டோ வந்து அவன் செடக்கில் யூஸ் பண்ணி குனையை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திசை திருப்ப கேப்பில் நருட்டோ அடியிலேருந்து வருவாங்க, அதே மாதிரி வரோம் நம்ம புருட்டோ. அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் பாம்பை வந்து சொருவிட்டு போயிடுறான். அந்த ஒரு பேப்பர் பாம்பும் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஆனாலும் நம்ம சீனியர் சென்ஸுக்கு ஒண்ணுமே ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடா இருப்பான்ல, அவன் வந்துடுறான் பின்னாடி வந்து அவனோட ஷேடோ பொசிஷன் யூஸ் பண்றான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சென்ஸுக்கு எதிராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் சீனியர் என்ன பண்றான்னா அவனோட இன்சைட் யூஸ் பண்ணி நம்ம புருட்டோவும் சிக்கடையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்தையும் மரத்துல தூக்கி அப்படியே அடிக்கிறான். அப்படியே அந்த ஒரு இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ் சென்டர் நின்றுட்டு இருக்கான் நம்ம மிக்சிக்கு. நம்ம சீனியர் சொல்றான் இவங்களை காப்பாற்றி வரமாட்டியா மிக்சிக்கு அப்படின்றான். சரி பரவாயில்ல இவனுக்கு ரெண்டு பேருக்கு கதையை முடிச்சுட்டு அப்புறமேட்டு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்றான் நம்ம சீனியர் சொல்றான், நீங்க எனக்கு எதிராக எந்த ஒரு பிளான் போட்டாலும் ஒர்க் ஆகாது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொடி பசங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கடா வந்து பார்த்தீங்கன்னா நக்கலா சிரிக்கிறான். சென்சே உங்களோட எல்லா மூவுமே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு புருட்டோ வந்து சவுண்ட் கொடுக்குறான் மிக்சிக்கு அவனோட கையை லப்பர் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சீனியர் சென்சே பார்த்தீங்கன்னா நல்லாவே லாக் பண்றான். லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் தண்ணி கடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் சென்சே அப்படியே தர பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறான். நம்ம பசங்க அப்படியே ரிலீஸ் ஆயிடுறாங்க. சீனியர் சொல்றான் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போனா மட்டும் என்ன தோக்கடிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவனோட இன்சைட்லாம் தண்ணிக்குள்ள பரப்புறான். உடனே மிக்சிக்கு பையன் ரொம்ப டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஜுட்ஸ்னு ஒன்று பண்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்சைட்டும் பார்த்தீங்கன்னா அதை விட வெடிச்சு செத்தர ஆரம்பிக்குது. நம்ம சிக்கடா சொல்றேன் எவ்வளவு பேர் ஜொனின் கினினா இருந்தாலும் இந்த ஒரு மூளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டி டிஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றா நம்ம சிக்கடா. நம்ம சீனா மேல ஒட்டிட்டு இருந்த அந்த மான்ஸ்டருமே அப்படியே வெளியே வந்துருது. நம்ம மிக்சிக்கு அவனோட கையை வச்சு நம்ம சீனா செஞ்சோ தண்ணியில இருந்து காப்பாத்தி அப்படியே மேலே அனுப்பிச்சு மிக்சிக்கு பையனும் அவங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்தினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே சிரிக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு பையன் மூச்சை விட முடியல, அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறான். புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வரான், நண்பா அவனை காப்பாற்ற வரேன்டான்னு சொல்லிட்டு புருட்டோ நம்ம மிக்சி அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடறான். கையை விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருட்டோ மேலே தூக்கிட்டு இருக்க. புருட்டோவாலையும் ஒரு சமயம் மேலே முடியல. புருட்டோ அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. சீனா அப்படியே சுயநினைவுக்கு வரான். சுயனை வந்து என்னால தான் என் ஸ்டூடெண்ட்க்கு இப்படி ஆச்சு, நான் எப்படியாவது காப்பாற்றணுன்றான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா போதுமான சக்கரா இல்லை. நம்ம சிக்கடாய் கத்துறான், புருட்டோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனாவும் என்னாலும் என் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி ஆவேன்றான். நம்ம சிக்கடா இருப்பான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, நான் தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கடாய் வெளியே வந்து கத்திட்டு இருக்கான். நம்ம சீனோ வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி போறான். சிக்கடாய் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஆத்துல சுரோல் அடிக்கிறான். சுரோல் அடிச்சு போய் காப்பாற்ற போறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சமனிங் ஜுட்ஸு பண்ணிட்டு நரட்டோட கையை பிடிக்கிறான் பாருங்க. அந்த கையை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு மாதிரி அப்படியே பறந்து வருது அந்த சமனிங் ஜுட்ஸ்ல. அப்படியே அந்த வண்டுல அப்படியே பறந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினா பார்த்தீங்கன்னா சீனா வந்து மூணு பேரையும் கரெக்டாக காப்பாற்றி கூட்டிட்டு வராரு. நம்ம சீனாவும் அவனோட தம்ஸ்அப் கையை காட்ட நம்ம புருட்டோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாதிச்சுன்னு சொல்லி அவனோட கையை தூக்கி காட்டுறான். அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கடா கேட்கறான், சென்சே நீங்க சுயநிலையில் இருந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்க. ஆமா நான் சுயநிலையில் இல்லை, எனக்குள்ள வந்து ஏதோ பூந்துச்சு, அதுக்கப்புறம் வெளியே போனது மட்டும் தான் தெரியும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றான் நம்ம சீனோ. நெக்ஸ்ட் நம்ம சீனா மன்னிப்பு கேட்கற. மன்னிப்பு கேட்டு நான் இந்த பதவியில இருந்து விலக போறேன்னு புருட்டோ டென்ஷன் ஆகும். சீனோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சென்சே, அது மட்டும் இல்லாமல் உங்களால பார்த்தீங்கன்னா விதவிதமான ஜுட்ஸ்லாம் செய்ய முடியுது, நீங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு சொல்லவும் நம்ம சீனா வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சான். என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கடா சொல்றான், சென்சே நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற. அப்படியே மாத்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிக்சிக்கு பையன் இருப்பாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் லைட்டா உணர்றான் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிக்சிக்கு பையன் அப்படியே உணர்றான். நெக்ஸ்ட் அவங்களோட குருணா சென்சே இருப்பாங்களா, அந்த சென்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய போட்டோ எடுத்து பார்க்கறாங்க. எடுத்து பார்த்தா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டா கீபோ சீனாலாம் இருக்காங்க. சீனோ நீ வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் அவ்வளவு சீக்கிரமா பழக மாட்டா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பழகுறவங்களா உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் பிரிய மாட்டாங்கன்றான். இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே நம்ம குருணா சென்சே இருப்பாங்களா அப்படியே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம சீனோ வந்து பார்த்தீங்கன்னா ஹொகாகே ஆபீஸ்க்கு போறோம். அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சிகமாரு சொல்றான், ஆமா நம்ம ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நரட்டோ சொல்றான், பரவாயில்ல சீனோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வாழு பசங்களா இருக்க, என் பசங்களே நீ சமாளிக்கிற அப்படின்றான் நம்ம நரட்டோ சொல்றான், சீனா நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு தெரியுது, ஆனா இந்த ஒரு கிளாஸ் நீங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லவும் சீனோ நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்றான். இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட முடிவுக்கிறது. இதே மாதிரி புருட்டோட ரெகுலரான எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே புருட்டோட 5 எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.